விஜய் ஆண்டனிக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்புறம் வந்து ஒரு வலுவான ஒரு வெற்றி இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்ததை நானும் ஒருத்தன். பட் இந்த படம் பெரிய ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. டேய், இந்த மாதிரி படத்தை தானே நாங்களும் எதிர்பார்க்குறோம். நியாயமா பார்த்தா இதுதான் ஒரிஜினல் இந்தியன் 2. ஒரிஜினல் இந்தியன் 2க்கு உண்டான ஹோல் கண்டென்ட்டுமே இதுதான் சார். இது சங்கர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வந்து தலையில வச்சு கொண்டாடி இருப்போம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு தெரியாம இங்க ஒரு முக்கால்வாசி பேர் ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட் நின்று இந்த சிக்னலை பார்த்துட்டு திருப்பி போற கணக்கெல்லாம் கிடையாது. சிக்னல் போடுவானு தான் யோசிப்போம். சிக்னல் எங்க டாப்ல இருக்கா மிடில் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற அந்த கூட்டத்தை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்க வைக்கிற படம் தான் இந்த சக்தி திருமகன். அவர் வந்து ஒரு பாமரனின் குரலா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அதுல வந்து மோடிஜி, நிர்மலா சீதாராமன் இவங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னா கிடையாது. குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. இப்போ சிஎம் ஒய்ஃப் அவரை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து மீடியால பப்ளிஷ் ஆக சவுக்கு சங்கர ஒரு ட்ரோல் விஷயம் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அது நான் பாக்குற பார்வை. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையாது இல்ல. அக்காட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமீபத்திய சினிமா நிகழ்வுகள் பத்தி பேசுறதுக்காக சினிமா விமர்சகர் உசலை சிவபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், நாங்களும் நல்லா இருக்கோம். அண்ட் இப்ப சமீபமா பார்த்தோம்னா ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சக்தி திருமகன் படம் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே ரொம்ப பெரிய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பேசியிருக்காங்க, பல்வேறு நபர்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஓவராலா படம் எப்படி இருக்கு சார்? நீங்க படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு? எனக்கு ஆக்சுவலா சமீபத்திய படங்கள்ல சக்தி திருமகன் வந்து பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் ஆண்டனிக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்புறம் வந்து ஒரு வலுவான ஒரு வெற்றி இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்ததை நானும் ஒருத்தன். பட் இந்த படம் அதை ஃபில்ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்டு அருண் பிரபுவோடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு முத்தாய்ப்பான படங்கள் தான். இப்போ நீங்க எல்லாருக்கும் அருவி தெரியும், ஆனா எத்தனை பேருக்கு வாழ் அப்படிங்கிற அந்த படம் தெரியுங்கிறது தெரியாது. வாழ்ங்கிற ஒரு சாதாரண கதை தான், ஆனா ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு சூப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. இது ரெண்டு ஜானருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம ஒரு ஜான்ரால தொட்டிருக்காரு. நியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஜான்ரு. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சட்டையருங்கிறதுக்கு நிறைய படம் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்ல அமைதி படையை சொல்லுவோம், 49 மூவன் சொல்லுவோம். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையருக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் கிரைம் பத்தி பேசுறதுக்கு மாதிரியான படங்களும் நிறைய இருக்கு. ஆனா இது நியோ பொலிட்டிக்கல்னு நம்ம லைஃப்ல வந்து அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவர் எங்க இருந்து போய் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை வந்து எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்த பண்ணார் பாத்தீங்களா. உண்மையிலேயே அந்த ரிசர்ச் ஒர்க்குக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாலும், ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாலும். அப்படி ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க். இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் இந்த ஒரு படத்துல சுருக்க கூட முடியாது சார். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரே படத்துல சொல்லிட்டாரு. ஒரே படத்துலயே சொல்லிட்டாரு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுமோ, ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்ல வச்சுட்டாரு. இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸா பாக்குறேன். தமிழ் சினிமாவில் இந்த ஹீரோ ஒர்ஷிப்னே போய்கிட்டு இருக்கும்போது சலிப்பு தட்டிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா. எனக்கு இது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. டேய், இந்த மாதிரி படத்தை தானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஒண்ணு ப்ரீச் பண்றீங்க, உட்காந்து பாடம் எடுக்கிறீங்க, இல்ல ஹீரோ ஒர்ஷிப்பை வச்சுட்டு சம்பந்தமே இல்லாம வெட்டு குத்து இதை வச்சே ஒன்று எடுக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை பத்தி, இந்த கரண்ட் பாலிடிக்ஸை பத்தி, அதுக்கு பின்னாடி நடக்கிற பிஹைண்ட் த பாலிடிக்ஸ் என்னென்ன கிரைம்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குங்கிற விஷயம் யாரையா எடுப்பான்னு ஒரு ஏங்கிட்டு இருந்த இடத்துல இந்த படம் கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணிச்சு சார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம். நானுமே படம் பார்த்தேன். இப்ப ரிவ்யூ எடுத்துட்டு தான் நான் வரேன். மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் சில மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ஒருத்தர் மட்டும் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த பிரமுகர் போல இதுல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க தவறா சித்தரிச்சிருக்கீங்க. மோடியா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நபர்களை தவறா சித்தரிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அப்படி தோணுதா சார்? அது உங்க பார்வைதான். இப்படத்தில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையோ எவரையோ குறிப்பிட்டவனா அல்லன்னு அவங்க போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் அது இவரை குறிப்பிட்ட நான் சொல்லுவேன். அதுல அப்படி பார்த்தா வெறும் மோடிஜி, நிர்மலா சீதாராமன் இவங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னா கிடையாது. குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. இப்போ சிஎம் ஒய்ஃப் அவரை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து மீடியால பப்ளிஷ் ஆக சவுக்கு சங்கர ஒரு ட்ரோல் விஷயம் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அது நான் பார்க்குற பார்வை. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையாது இல்ல. நீங்க ஒரு பொலிட்டீஷியனா, ஒரு ஜட்ஜா யார் யார் என்ன தப்பு பண்றாங்க? இப்போ யாருமே தப்பு பண்ணாம இருக்காங்களா? என்ன இல்ல இருக்கா? எல்லாரும் இருக்காங்களா? அவர் வந்து ஒரு பாமரனின் குரலா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அதுல வந்து
அவர் வந்து எந்த இடத்துலையும் போய் வந்து கொலை பண்ணல, இதெல்லாம் பண்ணல. ஒரு விஷயத்த ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தையும் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசி அதுல வந்து இந்த பொலிட்டிக்கலா இவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு. ஸோ இப்படி அவர் பேசியிருக்க விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பேசாத விஷயம் சார், நம்ம மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதெல்லாம் பேசும்போது சில முகங்களை காட்டித்தான் ஆகணும். அப்ப காட்டும்போது வந்து நீங்க வேணா அது வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தா அந்த கட்சியை வந்து பாதிக்குதுன்னா நம்ம பாதிக்கத்தான் செய்யும். இப்போ அது பிஜேபியை பாதிக்கன்னா பிஜேபியை பாதிக்கத்தான் செய்யும், அதிமுகவை பாதிக்குமானா பாதிக்கத்தான் செய்யும், திமுகவை பாதிக்குமானா பாதிக்கத்தான் செய்யும், அதோட ரிசம்லன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா அருண் பிரபு எந்த இடத்துலயுமே வந்து இந்த கட்சி சார்பா நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் எடுக்கல. அவர் எடுத்தது காமனா ஒரு மிடில் கிளாஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் மிடில் கிளாஸ். இவங்க யாருக்குமே வந்து என்னன்னா இந்த குரல் வலையை நெரிக்கிற மாதிரி மந்த்லி சேலரி, இஎம்ஐ, கடன், கமிட்மெண்ட் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி என்ன நடந்தாலும் கண்டு காணாம போயிடும். இப்போ லோயர் மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அதை கண்டுக்க கூட மாட்டோம், நமக்கு அன்றாட வேலை அது போதும் அப்படின்னு போயிடும். பட் இப்போ என்னன்னா இவர் சொல்ற ஒரு பாயிண்ட், கீழே இவ்வளவு பெரிய 120 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஆனா 120 கோடி பேரையும் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ஹெட் கவுண்டா மட்டும் பயன்படுத்துறானு, ஒரு லேபரரா மட்டுமே யூஸ் பண்றானே. நியாயமா பார்த்தா கீழே இருக்கணும் பார்த்து மேல இருக்கணும் தான் பயப்படணும். ஆனா நாம எல்லாருமே மேல இருக்கணும் பார்த்து நம்ம ஏன் பயந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த கேள்வி வந்து யாருமே எழுப்பாத ஒரு கேள்வி தானே. இந்த நியாயமா பார்த்தா இது சங்கர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். ஏன்னா இந்த கண்டென்ட் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். இப்போ நீங்க இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல கமல் சார் ஒரு சாதாரண பிரேக் இன்ஸ்பெக்டர். அவரு பிரேக் இன்ஸ்பெக்டர், இன்னொரு பக்கம் ஊர் உலகத்துல எல்லாம் எவ்வளவு லஞ்சம் வாங்குறானோ அவரை கொள்றதா அவங்க அப்பா. எங்கெங்கெல்லாம் என்னென்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத ஒன்றும் விடாம டீட்டெயிலாக அன்னைக்கு சுஜாதாங்கிற மிகப்பெரிய ஆளுமை இருக்கும்போது அந்த படம் அவ்வளோ ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 எடுக்கும்போது நம்ம வந்து கழுவி ஊற்றி தள்ளிட்டோம். நியாயமா பார்த்தா இதுதான் ஒரிஜினல் இந்தியன் 2. ஒரிஜினல் இந்தியன் 2க்கு உண்டான ஹோல் கண்டென்ட்டுமே இதுதான் சார். இந்த கண்டென்ட் இது அப்படியே வந்து அருண் பிரபு கிட்ட இருந்த இந்த கண்டென்ட் அப்படியே சங்கர் வாங்கி அவரோட ஸ்டைல்ல ஒரு பட்ஜெட்ல இதை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்படி ரமணா படம் ரிலீஸ் ஆனப்போ ஏஆர் முருகதாஸ் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ இந்த படத்தை அப்படி போட்டு விஜய் ஆண்டனி பதிலாக கமல் சாரை வச்சு இந்த பட்ஜெட்டை என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி கோர் ஆஃப் தி சப்ஜெக்ட், எங்கேயுமே கமர்ஷியல் ஆஸ்பெக்டே இல்லாமல் ஒரு கோர் ஆஃப் தி சப்ஜெக்டாகவே அப்படியே கொண்டு போய் இந்த படத்தை அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கமல் சார் வாவ் சூப்பர் சார், சங்கர் சார் சூப்பர் சார் அப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், இங்கே ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அருண் பிரபு அப்படிங்கிறவர் இது பல பேருக்கு தெரியாத ஒரு இயக்குனர், குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு இயக்குனரை பற்றி நம்ம பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். இதே மாதிரி சங்கர் மாதிரி ஒரு விஷயத்த பேசினா அது கான்ட்ரவர்சி ஆகும். இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்களை பத்தி பேசினா அது கான்ட்ரவர்சி ஆகும். இப்போ பாலா, வெற்றிமாறன் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவங்களை பத்தி பேசினா அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். இவர் யாரும் தெரியாதே. விஜய் ஆண்டனி வந்து ஒரு பெரிய ஹீரோலாம் கிடையாது. விஜய் ஆண்டனி ஒன் ஆஃப் த ஹீரோ. அவர் தனியா நின்று அவர் சைட்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோ. இப்போ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க ஈஸியா அடிக்கலாம்ல, பொழந்து கட்டி அடிக்கலாம், ரவுண்டு கட்டி அடிக்கலாம்ல. அதுக்காக 1000 பேர் சுத்தி அடிக்கத்தான் செய்வாங்க. அடிக்கிறாங்கன்றதுக்காக இந்த கதையை வந்து தப்பான கதையை நம்ம சொல்லிட முடியாதுல்ல. பாக்குற நமக்கு தெரியுது இல்ல, இது சொல்லப்பட வேண்டிய கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு கதை தான் வேணும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுவேன். இந்த கதையை நான் திரும்ப சொல்றேன், சங்கர் மாதிரி ஆள்கிட்ட போயிடுச்சுன்னா இந்த 1000 கோடிக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா, கலெக்ஷன் எவ்வளவு கலெக்ஷன். அந்த படத்தை அங்கே பார்த்துருந்தாங்கன்னா பூரா பேருமே வந்து சொல்லியிருப்பாங்க, இது கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும்ப்பா, வா சூப்பர் மூவி, இது பேன் இண்டியா படம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. விஜய் ஆண்டனி இந்த ஷோ முடிவுக்கு முன்னாடி பிகினிங்லேயே பேசினாரு, நான் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், சில பல குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு விடுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் குறைகள் அப்படிங்கிறது வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இருக்கே தவிர, மற்றபடி இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். குறிப்பாக இப்போ ஒரு சேலரிடு அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சிலர் வந்து கிடைச்ச வேலை ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்கன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்களால பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அது யாரு என்னன்றது நமக்கே தெரியாது. எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் தெரியாம இங்க ஒரு முக்காவாசி பேர் ஓடிக்கிட்டே இருந்துருவாங்க, நான் உட்பட எல்லாருமே. அப்போ அது ஏன் என்னன்றது ஒரு செகண்ட் நின்று இந்த சிக்னலை பார்த்துட்டு திருப்பி போற கணக்கெல்லாம் கிடையாது. சிக்னல் போடுவானு தான் யோசிப்போம். சிக்னல் எங்க டாப்ல இருக்கா மிடில் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற அந்த கூட்டத்தை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்க வைக்கிற படம் தான் இந்த சக்தி திருமகன். ஸோ இது கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதுல என்ன கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் நான் ஆணித்தரமா சொல்ற விஷயம், இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். சார் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசை மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, மாநில அரசு அப்படியே விட்டாங்க, இவங்க என்ன தப்புமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல சார், அதுல சார் ஒரு சீன்ல வந்துட்டு சிஎம்மோட ஒய்ஃபு கிட்ட வந்து ஒரு விஷயம் காரியம் பண்றதுக்காக விஜய் ஆண்டனி பேசுற மாதிரி ஒரு காட்சி வரும் சார். அப்போ வந்து ஒரு சுவாமிஜிக்கு வந்து இதுல சிதம்பரத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியில வரும் சார்.
இப்போ நமக்கே தெரியும் சிஎம் ஒய்ஃப் எவ்வளோ ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சார். இதை நான் என் பார்வையில் பார்க்கும்போது இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் சார் என் பார்வைக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ அவங்க கேட்கறது என்னுடைய பதில் இருந்தா சார், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்க்கல, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பார்க்கல, எல்லாரும் இன்னும் கரெக்டான சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, ஒட்டுமொத்த மீடியாவுமே அவர் சொல்லியிருக்காரு. மீடியால இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சுன்னா 90% வராது, ஒரு 10% தான் வரும். 80% டிவி சேனல்ல வராதுன்னா வராது, அதுல தான் வரும். இதுல எவ்வளவோ உண்மைகள் இருக்கு, எவ்வளவோ டீடைலிங் இருக்கு சார். ஆனா என்னன்னா நம்ம சில படங்கள்லாம் ரசிப்போம், அதை வெளியில சொல்ல பயப்படுவோம். இவர்கள் தூரம் வெளியில சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சில விஷயங்களை சொல்றதுக்கு தயங்குற ஒரு இடத்த ஒரு முன் வந்து சொல்லியிருக்காருன்னு போது இதையே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வச்சுங்களேன். ஊருக்கே பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் சினிமா கடைசியில வந்து டெஃப்லான் டேப் ஒட்டி குளுக்கோஸ் ஏற்றி படுத்துட்டு தான் இருக்கணும் சார். அதே மாதிரி விஜய் அண்ணே சாரோட கேரக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும். ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பார்த்த அரசியல் படங்கள்லாம் ஒன்று ஹீரோ எம்எல்ஏவா இருப்பாரு, எம்பியா இருப்பாரு, அவர் எப்படி கடைசியா சிஎம் ஆகிறாரு, இதுதான் கதையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் இருக்கும். லாஸ்டா ஸ்டேஜ் மேல இருந்து பஞ்ச வசனங்கள் பேசுறது இதுவாக தான் இருக்கும். பட் இந்த படத்துல விஜய் அண்ணே அரசியல் புரோக்கர், அவர் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணிருக்காரு, எப்படி பண்ணி அதான் சொல்றீங்களா அரசியல் புரோக்கர் அப்படிங்கிறது. ரமணா படத்துல ப்ரொஃபசர் ரமணாவோடைய ரோல் என்ன? அதான் கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டே போவார், புத்திமதியை சொல்லி நாட்டத்தில். அவர் ஒரு கொலைகாரன். கொலைகாரன், ஆமா. ஊர்ல இருக்கிறவங்க பூரா கொலை பண்றாரு. எவன் இது பண்றானோ தப்பு பண்றவனெல்லாம் ஒரு லிஸ்ட்ல ஒரு 10 பேர் எடுத்து அந்த 10 பேர்ல ஒருத்தனை கடத்தி 3 நாள் கடத்தி வச்சு ஊரே பரபரப்பாக்கி 3ஆவது நாள் தலையில தொங்க விடுறதுதான் ப்ரொஃபசர் ரமணாவுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். அவர் அதை ஏன் பண்ணார், அதுதான் அதோடைய ஸ்டோரி லைன். இவர் வந்து ஒரு சாதாரணமா நமக்கு தெரிஞ்சதுன்னா செக்ரட்டரியில வேலை பார்க்குற ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர்னு நீங்கள் என்ன சொல்லிங்க, பிம்புன்னு சொல்லிங்க. செக்ரட்டரியில் எந்த காரியமாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்குற ஒரு ஆள், அவ்வளோதான். அது பொலிட்டிக்கல் கையாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி பிடிக்கிறவங்க ஜாதிகாரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு கையில் காசு வாங்குற ஒரு ஆள். அதில் ஒரு கேள்வி கேட்டிருப்பார் சார், அந்த வசனத்தெல்லாம் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, நீ இவ்வளோ இது பண்ணியிருக்கடா, கொள்ளையடிச்சிருக்கடா, அது பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஒரு சாதாரண புரோக்கர் நான் செஞ்ச வேலைக்கு தான் காசு வாங்கியிருக்கேன், என்னோட பெர்சன்டேஜ் கமிஷன் வெறும் 1% கமிஷனுக்கே எனக்கு இவ்வளோ காசு வந்திருக்குன்னா என் வேலையை வாங்கி செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ காசு வந்திருந்துருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நம்ம ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிடும் சார், புரோக்கரு இவன் எவ்வளோ காசு வாங்கிட்டான் அப்படின்னு. அவர் கேட்குற கேள்வி கரெக்டு தானே. 1% கமிஷனுக்கு இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான் அப்படின்னா இந்த 1% போட்டு 99% எத்தனை பேருக்கு பங்கு பிரிச்சு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கும். அவன் அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து உட்காந்து தானே முடியும். அப்போ அந்த கேரக்டர் வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து அதானே. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க அந்த கேரக்டர் வந்து டவுன் கிரேட் பண்ணியோ இல்ல டிஃபால்ட்டாவே அதை பேசணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அந்த ஒரு பேக் ஸ்டோரியில ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்காக சந்திரசேகர் சார் வராரு, வாகை சந்திரசேகர். அவர் அதுக்கு ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா ஒன்று கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்டடா தான் இருக்கு, எதுவுமே வந்து நீங்க தான் இருக்க முடியாது. என்ன நிறைய பேர் சொன்னாங்க பிஎன்சியில வந்து நிறைய பேருக்கு புரியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இப்ப எல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து அப்டேட்டடா இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா போர் அடிச்சுன்னா அவங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப எல்லாம் அனிமி படத்துக்கு கல்ச்சருக்குலாம் மாறிட்டாங்க பூரா பேரும். போன வாரம்லாம் ஏதோ டீமன் ஸ்லேயர் ஏதோ ஒரு படத்துக்கு போறேன் கூட்டமா நிக்கிறாங்க. என்ன படம் ரஜினி படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருப்பா, கூலி படத்துக்கா இல்ல மதராசிக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க, அனிமி படத்துக்குங்கன்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு அவங்க தெளிவா இருக்காங்க. நம்ம தான் வந்து என்னன்னா இவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாமே உடஞ்சு போச்சு, எல்லாருக்குமே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்து பாக்குறதுக்கு பொறுமை இல்லை, பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். சார் இன்னும் சில பேர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்கு. இப்ப நம்ம விஜய் அண்ணே சாரோட நேம வச்சா இருக்கட்டும், அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர், அதனால ஒருத்தர் சொன்னாரு இதை தூண்டி விடுறாங்க, வேற யாரோ தூண்டி விட்டு இவங்க வந்து ஆப்போசிட்டா செயல்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த கமெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நான் வந்து ஒரு ஜாதி படம் வருது, நான் அந்த படம் வந்து மக்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த ஜாதிக்காரன்டான்னு எனக்கு கமெண்ட் போடுவாங்க. நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன், அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உடனே வந்து ஏய் நீ இந்த மதத்தை சேர்ந்தோடா, நீ எதுக்காக இப்படி பேசுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த படத்துல அருண் பிரபு ஒரு வசனம் வச்சிருப்பாரு. ஒரு கூட்டம் என்னடானா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு பேசி ஒரு 40 நியூஸு 40 சென்சேஷனல் நியூஸு பப்ளிக் என்கேஜிங்காக வச்சிருக்கான சென்சேஷனல் ஸ்டேட் வைஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் 10 மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு வெறும் ரீல்ஸையும் இதையும் பார்க்குற ஒரு கூட்டம் இங்கே இருக்க தான் செய்யுது. நடுவில் இந்த பிரச்சனையை யார் பார்க்குறதுக்குன்னு யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் கமெண்ட் போடுறது மட்டும் லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான். இவங்க நம்ம ஒன்று பேசுகிறோம்னா கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இங்கே எதுவுமே இல்லை சார். பொது மேடைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் விமர்சனம், நீங்கள் நான் யாராக இருந்தாலும் விமர்சனத்தை சந்திச்சு தான் ஆகணும்.
இந்த ஒரு விமர்சனத்தை வந்து நீங்க கண்டு காணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடுத்த வேலைக்கு போயிருவாங்க, நாம தான் அதை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஆயிடும். அதனால அதுல விஜய் ஆண்டனி ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மதம் அந்த மதம் எந்த மதமா இருந்தா என்ன, சொல்ல வந்த கருத்தை நல்லதா எடுத்துட்டு போவோமே, நல்லா இல்லையா கழுவி ஒத்துங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய பர்சனலான அவருடைய நம்பிக்கைகளை வந்து சிதைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சார், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன விஷயம் என்னன்னா, சென்சார் போர்டு எப்படி இதை அலோவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான். நீங்க படமே பார்த்தாச்சு, இந்த படம் சென்சார் போர்டை தாண்டி வருது எவ்வளவு கஷ்டமானது இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிறைய இடங்கள கட்ஸு மியூட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் பெருசாலாம் இல்லை. அதோடைய ஸ்டைலு ஸ்கில்லு எல்லாமே வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கற்பனையாக தான் இருந்துச்சு. அது ரிசம்பிளன்ஸ் நமக்கு அப்படி தோணுது அப்படின்னும் போது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இது சென்சார் போர்டு எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் இது எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி இது சொல்லப்பட வேண்டிய கதை. சார், ஒரு பொலிட்டீஷியன் இப்படி தான் இருப்பேன்னா, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிட்டு ஒருத்தனை ரிசம்பிளன்ஸ் காட்டணும் போது அவங்க மண்டையில் யாரோ ஒன்று ஒரு உருவம் தோணும். அந்த உருவத்தை நீங்கள் வரையும் போது அதே மாதிரி எங்கேயோ ஒருத்தர் இருப்பான். அதுக்காக இவன் அப்படி தான் அவனை தான் வச்சிருக்கான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யாருடைய தப்பு? அது பார்க்குறவங்களோட. அவ்வளோதான். ஸோ இவர் கற்பனையில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, அது யாரோ ஒருத்தவங்கள ரிசம்பிள் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் கொட்டை எழுத்துல எழுதியாச்சுல, இது யாரையோ அவரையோ குறிப்பிடுவனா இல்லை அப்படின்னு எழுதியாச்சுல, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. அது சென்சார் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கற்பனை இல்லை இது உண்மை கதைன்னு சொல்லியிருந்தாருன்னா கேள்வி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. கற்பனை கதைன்னும் போது அதில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சார், ஓகே சார். இன்னைக்கு அருண் பாபுக்கு இருக்கக்கூடிய தைரியம் வந்து ஏன் மற்ற இயக்குநர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்? எல்லாருமே இல்லை சார், யார் சொன்னது இல்லைன்னு? எல்லாருக்கும் இருக்கு சார். இங்கே எல்லாருக்குமே யாருக்குமே தைரியம் இல்லைன்னா கிடையாது. இந்த தமிழ் சினிமாவில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஹீரோ ஒர்ஷிப்பாக போனதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் எந்த படங்கள் மக்கள் பார்ப்பாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடுனதுனால தான் நிறைய பேர் சில கதைகளை வச்சுக்கிட்டு இது சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் ஜெயிச்சுட்டா போதும், அதுக்கடுத்து வரிசை இது மாதிரி 1000 கதைகள் வரும். இங்கே ஒரு வெற்றி தான் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது பப்ளிக் வந்து லப்பர் பந்தை கொண்டாடினாங்க, அதுக்கடுத்து அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் ஆயிட்டாரு. அருண் பிரபு வந்து இந்த படத்தை கொண்டாடிட்டாங்கன்னா அதுக்கடுத்து இவர் வந்து அடுத்து ஒரு ஏஆர் முருகதாஸ் ரமணா மாதிரி எடுக்கிறாருப்பான்னு அடுத்து கொண்டாடுவாங்க. இவருக்கு ஒரு வெற்றி வரணும், அவ்வளோதான். அந்த வெற்றிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது மாதிரி 1000 பேர் வந்து இதே கோடம் பக்கத்தில் இதே வடபள்ளியில் சுற்றிட்டு தான் சார் இருக்காங்க. கதை இல்லாமலாம் இல்லை. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கதையை மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கலையாங்கிற ஜட்ஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. ஓகே சார், ஒரு நல்ல படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி.